மகளிர் உரிமை தொகைன்னு ஒன்று 1000 கொடுக்குறாங்களே, அதில் விண்ணப்பிக்காமல் விட்டவங்க இருக்காங்கல்ல, அதில் நானும் ஒரு ஆள். அது சார்ந்து ஏதாவது தகவல் வருதுன்னு இன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். துணை முதல்வர் அவர்கள் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனில் சொன்னார், ஜூன் 4ஆம் தேதியிலேருந்து மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்கிற அந்த நடைமுறை வருது அப்படின்னு. இது வரைக்கும் வாங்காதவங்க விண்ணப்பிக்கலான்ட்டு. சரின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தேன், எப்படா ஜூன் பிறக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் ஒன்றும் தகவல் தெரியல. நேற்று அதை பற்றின செய்தி ஏதாவது இருக்கான்னு தெரியுன்னா விதவிதமாக செய்தி வருது. மே கடைசி வாரத்திலேயே ஃபார்ம் விநியோகம் பண்ணதாகவும் மக்கள் அதெல்லாம் ஃபில்லப் பண்ணி ஜூன் 4ஆம் தேதிக்குள்ளே எல்லோரும் கொடுத்துட்டதாகவும் ஒரு செய்தியை பார்க்குறேன். ரேஷன் கடையில் ஃபார்ம் விநியோகம் பண்ணுறாங்கன்னு சொல்லி ஒரு செய்தி. அப்புறம் முகாம்கள் அங்கங்கே போடுறாங்க, அங்கே ஃபார்ம் விநியோகம் பண்ணுறாங்கன்னு செய்தி. இது மாதிரி ஒரு 10 செய்தியை பார்த்தேன் யூடியூப்லேயே. இதே மாதிரி தான் திருப்பி செய்தி பார்த்தேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் எனக்கே கடுமையான மன உளைச்சல் வந்துருச்சு. நேரில் போய் எங்கள் வீட்டுக்கார் நேற்று ஆள் இல்லை நகராட்சியில். இன்றைக்கி போனால் ஃபஸ்ட்டு ரேஷன் கடை இருக்கு போயிருந்தார். கேட்டார், ரேஷன் கடைலாம் அப்படி எதுவும் கொடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. சரி, நகராட்சியில் போய் கேட்டால் அவர் சொல்லிவிட்டார், கலெக்டரை மதுரை கலெக்டரை கூப்பிட்டு வச்சு மீட்டிங் போட்டு பேசிட்டாங்களாம். இது பொருளி யாருக்கும் அந்த மாதிரி கொடுக்க போகிறதில்ல, அப்படி எந்த அறிவிப்பும் வரல. அப்படி ஒரு வேளை அறிவிப்பு வந்தால் தேர்தலுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடி தான் வரும் அப்படின்னு கலெக்டரே சொல்லிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏற்கனவே உதயநிதி அவர்கள் வாயிலேருந்து அந்த செய்தி வந்துச்சு, புதிதாக விண்ணப்பிங்கிறவங்ககிட்ட ஜூன் மாதத்துலேருந்து பெறப்படும்னு அவர் சொன்னதை நானும் கவனித்தேன் அந்த செய்தியில். அப்போ பொருளி அவரே ஆரம்பித்து வச்சுட்டாரா என்னன்னு தெரியல. தேவையில்லாத மக்களுக்கு மன உளைச்சல், அதை பற்றியே யோசிச்சுக்கிட்டே வீட்டில் வேறு வேலை வெட்டி இல்லாமல் அதே யோசிச்சுட்டு, ஏன்னா விட்டுட்டாங்க. கிட்டத்தட்ட 20,000 வாங்கிட்டாங்க. விண்ணப்பித்தவங்க 20,000 வாங்கிட்டாங்க அவங்க கணக்கு போட்டு பார்த்தா. அப்போ இப்போ என்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் தோணும்ல, 20,000ன்றது எவ்வளோ பெரிய தொகை, நம்ம விட்டுட்டோமே அநியாயமாக, நமக்கு அதுக்கான தகுதி இருந்து நம்ம வாங்கலையே அப்படின்னு என்ன மாதிரி நினைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கல்ல. அட்லீஸ்ட் இந்த பொருளியாவது இது பொருளிடான்னு சொல்லிட்டு இவங்களாவது அறிவிக்கணும். இல்லாட்டி இவங்க நிறைய அடிப்பொடிகள் இருக்காங்களே, இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற யூடியூப் சேனல்ஸ், அவங்களாவது இதை பற்றி பேசணும். ஆனால் தெளிவாக இருக்காங்க. இந்த மாதிரியான விஷயம்லாம் பொருளையாக சுற்றிக்கிட்டே இருந்தால் தான் ஜனம் அப்படியே இருக்கும், அடங்கி போய் கிடக்கும் அப்படின்ற முடிவோடு சுற்றிட்டு இருக்காங்க. அதனால் இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன், புதிதாக யாருக்கும் மகளிர் உதவித்தொகை தரப்படாது, அது கிடைக்காது. அப்படியே அறிவிப்பு வந்துச்சுன்னா தேர்தலுக்கு முன்னாடி ஏதாவது அறிவிப்பு வந்தால் உண்டு. அதனால் தயவுசெய்து அதை வச்சு மண்டை போட்டு குழப்பிக்காதீங்க, நிம்மதியாக இருங்க.